ஆள் மேல ஆள் தூது மேல தூது விட்டு இருக்காங்க. எதுக்கு அமித்ஷா கூப்பிட்டு பேசுறாரு? இந்தியாக்குள்ள ஏன் வந்திருக்குன்னு சொல்றாரு? அவருக்கு தான் ஒண்ணுமே செல்வாக்கே கிடையாது, விட்டுருங்க, அவர் எங்கேயோ போயிட்டு போறாரு. எதுக்கு அவர் திமுக சேரக்கூடாது ப்ரெஷர் பண்றீங்க? எதுக்காக அவரை போட்டு ப்ரெஷர் பண்றீங்க? திமுக சைடு போகக்கூடாது, பேசாம இருந்தாலும் இருங்க, திமுக சைடு போகாதீங்க, பேசாம இருந்தாலும் இருங்க, தாவேக சைடு போகாதீங்கன்னு ஏன் ப்ரெஷர் பண்றாங்க? இல்ல இதெல்லாம் கேள்விப்படுற செய்திகள் தான். ஏன் ப்ரெஷர் பண்றீங்க? அவர் பொதுவெளியில சொல்றாரு எந்தவித அழைப்பும் வரல அப்படின்னு. டிடிவி மட்டும் அவர் சொல்லுவாருங்க. அவரை சுத்தி இருக்கவங்க நம்ம பேசுறோம்ல, திமுக கிட்ட போகாதீங்க, தாவே கிட்ட போகாதீங்க, வந்தா என்டிஏக்கு வாங்க, இல்லாட்டி சும்மா இருங்க, சும்மா இருங்க. இல்லாட்டி ஏன்னா தேவர் சமூக ஓட்டு பின்னாடி போகாது. இவரு தினகரன் மட்டும் இருந்தா போகாது. தினகரனோட ஓட் பேங்க் என்ன சார்? எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க் தான் தினகரன் ஓட் பேங்க். எதுக்காக எடப்பாடி எதிர்ப்பு வந்தது? துரோகிட்ட கட்சி மாட்டின்னு கட்சியை பிடிக்கணும் தான் தினகரன் கட்சி ஆரம்பிச்சாரு. அதான் அவரோட ஓட் பேங்க். அப்ப அந்த முக்கலத்தோர் வந்து அதிமுக ஓரம் கட்டப்பட்டார்கள், சசிகலா ஓரம் கட்டப்பட்டார், தினகரன் ஓரம் கட்டப்பட்டார், தினகரன் ஜெயிலுக்கே போயிட்டு வந்தார், இவரு ஓபிஎஸ் ஓரம் கட்டப்பட்டார். அது தவிர 10.5 கொண்டு வந்தீங்க, அதில் வன்னியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, அவங்களுக்கு முக்கலத்தோர் வாய்ப்பு பறிக்குது. அது பறிக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த கம்யூனிட்டி கோபமா இருக்கு. அந்த கம்யூனிட்டி வச்சு தான் ஓட் பேங்க் வந்தது. அந்த ஓட் பேங்க் நீங்க தினகரன் பின்னாடியே கொண்டு போறாரா எடப்பாடியோட? எந்த எடப்பாடி எழுத்தீங்களோ நீங்க அவருடைய சேர்ந்திருக்கீங்க. அப்புறம் அந்த ஓட் பேங்க் எப்படி அங்க போகும்? அப்போ ஓபிஎஸ் இழுத்தாதான் அந்த ஓட் பேங்க் ஓரளவு கொண்டு வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க. அவர் ஓபிஎஸ் வேற எங்கேயாவது போயிட்டாருன்னா அந்த ஓட் பேங்க் பாதி பிரிஞ்சு அங்க போயிட்டு நாங்க பண்றது. அந்த பாயிண்ட்ல தான் வந்து ஓபிஎஸ் சேர்க்கணும்னு என்டிஏல ட்ரை பண்றாங்க.